ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம 1 இயர் பிளான் ஃபுல்லாக எப்படி 1 இயர் ஃபுல்லாக படிக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்மார்ட் அப்ரோச். ஸோ அடுத்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் அப்ரோச் எப்படி இருக்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பிரிச்சுட்டேன், டாபிக்ஸ் எல்லாமே பிரிச்சுட்டேன். ஸோ பட் பிஃபோர் தட் நான் 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட் டைமர்ஸ் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்தோன்னே இதை படிக்கிறது யூஸ் இல்லை. நீங்கள் உங்கள் என்சிஆர்டி புக்ஸை முடிச்சுட்டு தான் இந்த அப்ரோச்சுக்கு வரணும். ஒன்ஸ் என்சிஆர்டி புக்ஸை முடிச்சா தான் உங்களுக்கு வந்து இதெல்லாமே புரியும், என்னென்ன டாபிக்ஸ் எப்படி எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எடுத்தோன்னே இதை மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னா யூஸ் இல்லை, ஃபஸ்ட்டே ஃப்ராங்காக சொல்லிட்டேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போது ஆல்ரெடி ஒரு 1 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க, இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட் படிக்கிறீங்க, ஆர்எல்ஸ் இப்போ இருக்க 2020 அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரிவிஷன் கூட யூஸ் ஆகும். இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா தரோவாக படிச்சுக்கிட்டா ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராங் ஜோன் அண்ட் மைல்ட் ஜோன் நான் 2ஆக பிரிச்சிட்டேன். ஸ்ட்ராங் ஜோன்னா நீங்கள் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுலேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். மைல்ட் ஜோன்னா நீங்கள் படிச்சிருக்கணும், உங்கள்கிட்ட கொஷின் கேட்டால் எலிமினேட் பண்ணுற அளவுக்காவது நாலேஜ் இருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் படிக்கணும். ஸோ ஸ்ட்ராங் ஜோனில் என்னென்ன இருக்குன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் பீரியட், ஜெயினிசம், புத்திசம், மௌரியன்ஸ், குப்தன், சென்ட்ரல் ஏஷியன்ஸ். ஸோ இதில் ஜெயினிசம் புத்திசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் நான் சொல்கிற மாதிரி தான் டீட்டெயிலாக படிக்கணும், ஃப்ரம் A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றி எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. மைல்ட் ஜோன்னா மகாஜனபதாஸ் அண்ட் பர்ஷியன் இன்வேஷன், சோலாஸ், பல்லவாஸ், ஹர்ஷா, சதவானா, சங்கம் பீரியட். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும். இதில் வந்து நீங்கள் செலக்டிவாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மகாஜனபதாஸில் அந்த 16 மகாஜனபதாஸ் எங்கெங்கே இருக்கும், அதோட கண்டெம்பரரி இப்போ கரண்ட்டாக அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். பர்ஷியன் இன்வேஷனில் அதே தான். ஸோ லைக் எப்போ வந்தது அண்ட் என்ன ஏதாவது பிரேக் த்ரூ ஏதாவது இருந்ததா இல்லையா, அது மாதிரி பார்த்தா போதும். சோலாஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தா போதும். பல்லவாஸில் அகெயின் பல்லவாஸ், சோலாஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ சோலாஸ் அண்ட் பல்லவாஸ் கொஞ்சம் டீட்டெயிலாகவே படிங்க. அண்ட் ஹர்ஷா, யார் ஃபாரின் ட்ராவலர்ஸ் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இதுதான் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக டெல்லி சல்தனத் அண்ட் முகல்ஸ், விஜயநகர் எம்பையர், இது 3 மட்டும் படிங்க. அண்ட் மராட்டாஸ் வந்து மைல் ஜோன் கொடுத்துருக்கோம், நீங்கள் மராட்டா ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க, நாட் அ பிக் இஷ்யூ. ஸோ டெல்லி சல்தனத், முகல்ஸ் அண்ட் விஜயநகர் எம்பையர் சூப்பர் ஸ்ட்ராங்காக படிக்கணும். அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஐவிசி ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த டைமில் டெரகோட்டா ஃபிகரின்ஸ், ஸோ மொஹஞ்சதாரோவில் வந்து பிரான்ஸ் கேர்ள் இருந்ததா இல்லை வந்து பியர்டட் மேன் இருந்ததா, ஸோ அந்த மாதிரி எங்கே இருந்ததுன்னு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக படிக்கணும். மௌரியன்ஸ் அண்ட் குப்தன் ஆர்கிடெக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க டைமில் தான் நிறையா வந்து கேவ் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும் இல்லை நிறைய நடந்தது அவங்க. ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் கேவ் ஆர்கிடெக்சர்ஸ் அகெயின் சொன்ன மாதிரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேரியஸ் ஸ்கூல்ஸ், காந்தாரா, மதுரா, அமராவதி, இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சல்தனத் ஆர்கிடெக்சர் ஓகே ஃபைன், நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் அதில் ரொம்ப இருக்காது, ஜஸ்ட் குத்துமினார் இருக்கும், அப்புறம் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கில் கொஞ்சம் ஆர்கிடெக்சர் அதிகமாக இருந்திருக்கும். பட் முகல் ஆர்கிடெக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து கொஸ்டின்ஸ் ஷார்ட்டாக வரும். அண்ட் இதில் நான் வந்து ஸ்ட்ராங் ஜோன், வீக் ஜோன் இல்லை, இது எல்லாமே நீங்கள் படிக்கணும், எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். பெயிண்டிங்ஸ் படிக்கணும். பெயிண்டிங்ஸ் வந்து முகல் பெயிண்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டைமில் தான் கொஞ்சம் வந்து ஒரு ரொம்ப ஹை ஃபார்மில் இருந்தது முகல் பெயிண்டிங்ஸ் அந்த டைமில். அண்ட் ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பரில் கூட கேட்டிருந்தாங்க அபவுட் ஜஹாங்கீர்ஸ் பெயிண்டிங், ஐ கெஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அகெயின். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக படிக்கணும், எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். ஓகே, தென் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் பெசன்ட் அப்ரைசிங்ஸ் பிஃபோர் 1857 அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட், காந்தியன் மூவ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் மெயின்ஸில் கேட்ட கொஷின். அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் இப்போ படிக்கிறீங்கன்னா, ஒரு மூவ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா அந்த மூவ்மெண்ட் மட்டும் படித்தா போதும், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, அதையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும். காந்தியன் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ்க்காக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும். மெயின்ஸில் கண்டிப்பாக கொஷின் காந்தியன் மூவ்மெண்ட்ஸ்லேருந்து வரும், காந்தியன் ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அண்ட் ஹோம் ரூல் லீக் அண்ட் நெஹ்ரு ரிப்போர்ட், காந்தி Irwin பேக்ட், பூனா பேக்ட், ஆகஸ்ட் ஆஃப் ஆர் கிரிப்ஸ் மிஷன், வேவல் பிளான், கேபினட் மிஷன், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டுருவோம் கம்மிங் சூன். வந்து லைக் ஐல் பி புட்டிங் ஆல் தீஸ் வீடியோஸ். ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. புக்ஸ் பை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ நிறைய புக்ஸ் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து மென்ஷன் லைக் நீங்கள் படிச்சிருக்கணும் தெளிவாக. தனியாக நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. பிரேக் த்ரூ செஷன்ஸ். ஸோ காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வராஜுங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட் டைம் எந்த செஷனில் யூஸ் பண்ணாங்க, ஸோ அரௌண்ட் 1905 or 1904 அந்த டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் முஸ்லீம் வந்து எப்போ செஷன் பிரசிடென்ட் ஆனார். ஸோ அந்த மாதிரி சில ஃபஸ்ட் டைம்ஸ்லாம் நடந்திருக்கும். அதெல்லாமே வந்து நீங்கள் நல்லா தெளிவாக நோட்ஸ் எடுத்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் இஸ் அகெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக கொஷின் வரும், சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். ஓகே, மைல் ஜோன் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆக்ட்ஸ் 1773 to 1947 இருக்கிற ஆக்ட்ஸ் அண்ட் வேரியஸ் கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ் ராய்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகும். அண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் வேரியஸ் கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ் ராய்ஸ் வந்து
கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸில் வந்து ஒரு ஆடட் பாயிண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எக்ஸாமினருக்கு வந்து ஓகே ஃபைன், ஸோ இவன் வந்து படிச்சிருக்கான், நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கொடுக்கும், ஒரு பாயிண்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. ஓகே, அண்ட் தென் கம்ஸ் தி பாலிட்டியில் எல்லாமே ஸ்ட்ராங் தான், அதில் ஸ்ட்ராங் மைண்ட்லாம் இல்லை. பட் ஸ்ட்ராங்லேயே வந்து அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுதான். பார்லிமெண்ட், பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், கவர்னர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பஞ்சாயத்தி ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ், constitutional non-constitutional bodies, emergency provisions, center-state relations, fundamental rights, DPSP, fundamental duties, citizenship, preamble and salient features of constitution, parliamentary committees and current affairs topic. ஸோ இது போக இது மேக்ஸிமம் இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆயிரும். இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குன்னா அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும். ஸோ இதில் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே. அண்ட் மைல் ஜோன் வரும்போது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், ட்ரிபியூனல், சபார்டினேட் கோர்ட்ஸ், லோக்பால், லோக் அதாலத் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் இதெல்லாமே மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம். ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் எலெக்ஷன் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மைல்டாக அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற அளவுக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, என்விரான்மெண்ட்டில் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இது ஜஸ்ட் நான் ஒன் வேர்டில் சொல்லிட்டேன், பட் இதுக்குள்ளே நிறையாவே இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் மென்ஷன் இன் நியூஸ். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ் படிக்கும்போது அதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, என்டேஞ்சர்டா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டான்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அப்பெண்டிக்ஸ் 1 ஆஃப் சைட்ஸில் வருதா இல்லையான்னு பார்த்துருக்கணும். அண்ட் என்ன ஷெடியூலில் வருது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் என்ன ஷெடியூலில் வருதுன்னு ஒரு ஸ்பீஷீஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வைல்ட் லைஃப் சாங்ஷன் நேஷனல் பார்க் வந்து நீங்கள் படிக்கும்போது அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, பக்கத்தில் என்ன ரிவர் இருக்குது, அண்ட் அங்கே சாயில் டைப் என்ன, அங்கே வெஜிடேஷன் என்ன, பக்கத்தில் மவுண்டன் ரேஞ்ச் ஏதாவது இருக்குதா, இது எல்லாமே படிக்கணும் அதில். ஸோ அப்படி தான் ஆக்சுவலாக படிக்கணும். சும்மா ஒரு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி நேஷனல் பார்க் இங்கே எங்கே இருக்குது, அங்கே இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ் என்ன, அங்கே பைனீர் ஸ்பீஷீஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே சேர்த்து படிக்கணும், அதையும் படிக்கணும் இதையும் படிக்கணும். பயோடெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், எல்லா வருஷமே வந்து ஒரு கொஷின் இதில் வந்து கண்டிப்பாக வந்துடும் பயோடெக்னாலஜியிலேருந்து. அண்ட் தென் கம்ஸ் தி கிளைமேட் சேஞ்ச் நியூஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து விதவுட் ஃபெயில் யூ ஹேவ் டு ரீட். யூஸ்வலாக நீங்கள் இப்போ மேக்ஸின் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா நியூஸுமே நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் நியூ டெக்னாலஜி ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட். ஸோ நிறைய டெக்னாலஜி வந்து இப்போ ஸ்டபிள் பர்னிங் கோ டெக்னாலஜி வந்தது, அண்ட் இப்போ பயோஃபியூவல்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், படிக்கணும். ecosystem, biodiversity, protected area network and global initiative, climate change measures, pollution, climate change organization conventions, action policies. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் நோ ஸ்கிப்பிங், ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஷார்ட்டாக மோர் தேன் 20 கொஷின்ஸில் வரப்போகுது. 15 to 20 கொஷின் டேரெக்டாகவே வரும், அதுக்கு மேலே வந்து இன்டெரக்டாக நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ இது ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், நல்லா படிச்சிங்கன்னா ஸ்கோர் அதிகமாக பண்ணலாம். ஓகே, ஸோ ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜோன், எர்த்ஸ் க்ரஸ்ட், எர்த்குவேக் அண்ட் வொல்கானோ, coastal and desert landforms, coral reefs, oceanography, climatology, tectonic plates and landforms, Indian monsoon. அண்ட் இதெல்லாமே வந்து ஜென்ரலாக நீங்கள் படித்து தான் ஆகணும், எல்லாமே இது பேசிக். அண்ட் அது போக இன் அடிஷன் இந்தியன் மான்சூன் தெளிவாக படிக்கணும். ஆல் தி ரீசன்ட் சைக்ளோன்ஸ் இன் போத் பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி. இப்போ இந்த 2020 பார்த்தீங்கன்னா நிறைய 19 பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சைக்ளோன்ஸ் வந்தது. ஸோ அது எல்லாமே படிக்கணும். இந்த வருஷம் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்காக இருக்கட்டும், கண்டிப்பாக கொஷின்ஸ் இதில் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸில் மிஸ் ஆனாலுமே மெயின்ஸில் ஷார்ட்டாக கேட்பாங்க கொஷின்ஸ். ஸோ மெயின்ஸில் சைக்ளோனா என்ன, சூப்பர் சைக்ளோனா என்னன்னு கேட்கும்போது நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான். ஓகே, ஸோ பிளேசஸ் மென்ஷன் இன் நியூஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளேசஸ் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதோட ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், அங்கே வெஜிடேஷன் என்ன, சாயில் என்ன, அங்கே வந்து ரெயின்ஃபால் எவ்வளோ, அங்கே ப்ரெசிபிடேஷன் எவ்வளோ இருக்குது, மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, என்ன கல்டிவேஷன் இருக்குது, எல்லாமே வந்து நீங்கள் ஓரளவு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல்லா பிளேஸஸ் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்விரான்மெண்ட் ரிலேட்டட் நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஜியோகிரஃபி ரிலேட்டட் நடந்திருக்குன்னா அதில் இதெல்லாமே படிச்சிருக்கணும். ஓகே, மவுண்டன் ரேஞ்சஸ் அண்ட் பீக்ஸ் இன் இந்தியா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்ரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட் பேங்க் அண்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரி, ஸோ ரெண்டுமே வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். மினரல் வெல்ஸ் அண்ட் சோர்சஸ் இன் இந்தியா, அது வந்து எங்கெங்கே என்னென்ன இதில் என்னென்ன மினரல்ஸ் கிடைக்குதுன்னு நீங்கள் ஒரு தனியாக படிச்சிருக்கணும். எனர்ஜி சோர்சஸ் இன் இந்தியா அகெயின். ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வச்சுருக்கணும், அங்கே என்னெல்லாம் நடக்குது, நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் தெரிவிக்கணும். அண்ட் ஜம்மு அண்ட் லடாக் கூட புது மேப் வந்து இப்போ வந்திருக்குது, யூனியன் டெரிட்டரி பைஃபர்கேட் ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த மேப் வந்து தரோவாக அனலைஸ் பண்ணோம், எந்த ரீஜன் ஜம்முவில் இருக்குது, எந்த ரீஜன் லடாக்கில் இருக்குது, மவுண்டன் ரிட்ஜஸ் எப்படி ஸ்பிளிட் இருக்குது, நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் என்னெல்லாம் இருக்குது, அது எல்லாமே அங்கே பார்த்துருக்கணும். அண்ட் இந்தியன் நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்டர் ஷேர் அண்ட் ரிவர்ஸ் ஃப்ளோவிங். ஸோ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸோட பார்டர் ஷேர் அண்ட் அங்கே என்னெல்லாம் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது, அதெல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். ஓகே,
எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பேசிக்ஸ் நமக்கு தேவைப்படும் ஆப்வியஸாக. ஸோ இதில் ஸ்ட்ராங் ஜோன் எதுலனா கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் இன்கம், பேங்கிங் செக்டார். ஸோ பேங்கிங் செக்டார் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அண்ட் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய வந்து கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. அண்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருப்பாங்க, ஆர்பிஐ எடுத்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மிஷன் மோடில் ஏதோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இன்ஃப்ளேஷன், எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் கேபிட்டல், பப்ளிக் ஃபினான்ஸ், 5 இயர் பிளான்ஸ். 5 இயர் பிளான்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எந்தெந்த பிளானில் என்னென்ன. ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எப்போ வந்தது, அண்ட் நேஷனலைசேஷன் எப்போ நடந்தது, அண்ட் நம்ம ஸ்மைலிங் புத்தா எப்போ பண்ணாங்க, இந்த 5th இயர் பிளானில் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். அண்ட் பட்ஜெட் ஹைலைட்ஸ். ஸோ செக்டர் வைஸ் எந்த செக்டருக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேஷன், மேக்ஸிமம் எதுக்கு, மினிமம் எதுக்கு, அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்து எதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பேம்பு மிஷன் இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கட்டும். ஸோ அதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மாதிரியே நீங்கள் பார்த்தா போதும், நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே. ஸோ மைல்ஸ்டோன், ஹியூமன் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எக்கனாமி, இதெல்லாமே நீங்கள் மைல்டாக படித்தா போதும். பட் இது வந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக படிக்கணும். ஓகே. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ சேட்டலைட்ஸ் நல்லா லான்ச் ஆயிருக்குது. அண்ட் ரீசெண்ட் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட். சேட்டலைட்ஸ்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஒரு சேட்டலைட் லான்ச் ஆயிருக்குன்னா அது எதுக்கு லான்ச் ஆயிருக்கு, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க, ஷார்ட்டாக கொஷின்ஸ் வரும். அண்ட் ரீசெண்ட் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ ரீசெண்டாக வந்து டிஃபென்ஸ் நம்ம இந்தியன் டிஃபென்ஸில் என்னெல்லாம் ப்ரொக்யூர் இருக்குது, இப்போ ரஃபால் இருக்கட்டும், இல்லை வந்து எதெல்லாம் வந்திருக்குதோ அது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும். ஓகே. அண்ட் நாசா மிஷன்ஸ் வந்து மென்ஷன் இன் நியூஸ். ஸோ நாசா வந்து நியூஸில் மேக்ஸிமம் எல்லாமே நாசா மிஷன்ஸ் படிங்க, இப்போ நியூஸில் இருக்கிறது எல்லாமே. ஸோ அது மட்டும் படித்த எதுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சோலார் மிஷனா, இல்லை வந்து லைக் நியூ ஹொரைசன் சொல்லி இருந்தது. ஸோ ஃபார் ஸ்பேஸில் போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எதுக்கு என்னென்ன மிஷன் இருக்குதுன்னு தெளிவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இஸ்ரோ மிஷன். ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், அண்ட் ஸோ அது இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லேயே வந்துடும். ககன்யான் அண்ட் மங்கள்யான், சந்திரயான் 2. ஸோ இது எல்லாமே வந்து தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபுல்லாக A to Z அதில் படிச்சிருக்கணும். டெலிஸ்கோப்ஸ் அண்ட் அப்சர்வேட்டரி, எந்தெந்த டெலிஸ்கோப் எந்தெந்த நேஷனுக்குள்ளது, அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டா போதும். ஸோ உள்ள இன்டெப்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, அது எந்த மெக்கானிசம் அதெல்லாம் தேவையில்லை. எந்த டெலிஸ்கோப் ஒரு எந்த அப்சர்வேட்டரி எந்த கண்ட்ரியோட இல்லை கொலாபரேஷனாக இருக்குதா, எப்படி இருக்குது, அதெல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மால்வேர் அட்டாக் ஒரு சைபர் டெரரிசம் இது ரிலேட்டட் ஏதாவது வருதுன்னா அது எல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கிளைமேட் சேஞ்ச் டெக்னாலஜி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மிசைல்ஸ் அண்ட் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், கைடட் பேலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல். ஸோ இது எல்லாமே என்னெல்லாம் ஸ்க்ராம்ஜெட் இன்ஜின், ராம்ஜெட் இன்ஜின். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் எல்லாமே தெளிவாக படிச்சிருக்கணும். அண்ட் இந்தியன் சேட்டலைட். ஸோ அகெயின் இதே தான், PSLV, லான்ச் வெஹிக்கல்ஸ், அப்புறம் வந்து என்ன ராக்கெட். ஸோ அது எல்லாமே என்னென்ன ராக்கெட்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமில் மிசைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மிசைல் கேட்பாங்க. ரீசெண்ட் டிஃபென்ஸ் கமிஷன். ஸோ கமிஷன் ஆனது, டீகமிஷன் ஆனது, ஏதாவது INS ஏதாவது ஷிப் இருக்குது, ஆர்எல்ஸ் வந்து ஏதோ ஒரு இது வந்து கமிஷன் ஆகிருக்குது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். அண்ட் ரீசெண்ட் டிஸ்கவரி. இப்போது நியூஸ் மேக்ஸிமம் இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் சயின்ஸ் அண்ட் டெக் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். இன் அடிஷன் டு தட் இப்போ நான் மென்ஷன் பண்ண இல்லையா, இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஓகே. ஸோ வேல்யூ அடிஷன் என்ன, இது போக இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் வந்து ஆடடாக படிக்கணும். என்னென்னா ரிவர் ப்ராஜெக்ட்ஸ், இரிகேஷன் ப்ராஜெக்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நியூஸில் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சென்சஸ் ரிப்போர்ட் நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டும் வீடியோ இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி அந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே. அண்ட் எக்கனாமிக் சர்வே ஜிஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாக எக்கனாமிக் சர்வே படிக்கிறவங்க இல்லையோ, ஃபுல்லாக படிக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் படிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் நிறையா லைக் வெப்பில் அவைலபிளாக இருக்குது, அது எல்லாமே நீங்கள் பார்த்து நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக வந்து கேட்பாங்க கொஷின். ஸோ நியூஸில் மென்ஷன் ஆனது இதெல்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள். அது நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்கும். அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டீஸ் அண்ட் கன்வென்ஷன் மென்ஷன் இன் நியூஸ் அகெயின். ஸோ என்னெல்லாம் ட்ரீட்டீஸ் அண்ட் கன்வென்ஷன் சைன் பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து இது பண்ணணும். ஸோ MOU சைன் பண்ணதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். MOUs இஸ் ஜஸ்ட் யூஸ்லெஸ், சரியா, UPSC பொறுத்து. ஏன்னா அது வந்து சைன் பண்ணுறதோட தான் நினைக்கிறோம், அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்குலாம் வராது. ஸோ பட் ட்ரீட்டீஸ் அண்ட் கன்வென்ஷன் வரும்போது அது பைண்டிங்காக இருக்கும் மெம்பர் ஸ்டேட்ஸ் மேலே. ஓகே. ஸோ நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் செக்யூரிட்டி, டைகர் ரிசர்வ் இன் இந்தியா எல்லாமே படிக்கக்கூடாது. இம்பார்ட்டன்ட் டைகர் ரிசர்வில் எல்லாமே படிக்கணும். அண்ட் நேஷனல் பார்க் WLS பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டேட்டில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிக்கணும். ஓகே. ஸோ நேஷனல் ஹைவேஸ் அண்ட் நேஷனல் வாட்டர்வேஸ்.
இது வந்து நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது போக இன்னும் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. நான் இன்னும் சில வீடியோஸ்லாம் சொல்கிறேன். இங்கே லைக் சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது இது இன்னும் எக்ஸ்ட்ரா படிங்க நான் அப்பப்போ சொல்கிறேன். பட் இதுதான் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து தெளிவாக படிக்கணும். இதுதான் வந்து ஸ்மார்ட் அப்ரோச் இது. ஸோ இதை வந்து நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷார்ட் யூ வில் கிளியர் யூபிஎஸ்சி எக்ஸாம். நீங்கள் வந்து ஷார்ட்டாக ஐஏஎஸ் ஆயிடுவீங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். இன்னும் நான் அடுத்த வீடியோவில் வந்து நோட்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் நோட்ஸ் எப்படி இருக்கும், மேப்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஓன் நோட்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்ஸ் இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணுங்கள். நத்திங் ராங் இன் இட். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ.